புதிய ஒரு போதனையை இன்றைக்கு நாம் ஆரம்பிக்கிறோம். த பிளெஸ்ஸிங் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்கிற காரியத்தை குறித்து இங்கே நான் போதிக்கப் போகிறேன். இன்றைக்கு முதல் நாளாக இருக்கிறதுனால இதை குறித்து சில காரியங்களை முதல்ல ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நான் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்த இந்த போதனையிலே, இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த போதனையிலே முதலாவது, இன்றைக்கு ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோமே, இந்த ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம். பிறகு இந்த ஆசீர்வாதம் எப்படி உண்டாகிறது, எப்படி வருகிறது, இந்த ஆசீர்வாதங்களுக்கு வேதத்தில் என்ன உதாரணம் இருக்குது, ஆசீர்வாதம்னா என்ன, அது என்னவெல்லாம் கொண்டு வருகிறது, என்னவெல்லாம் பிறப்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். உதாரணத்துக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று வேதம் போதிக்கிறதே, இதெல்லாம் என்ன என்பதை குறித்தெல்லாம் இங்கே போதிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆசீர்வாதம் நமக்கு என்னவெல்லாம் கொண்டு வருகிறது என்பது மட்டுமல்ல, இந்த ஆசீர்வாதத்தில் வாழ்வது எப்படி, அதற்கு எப்படி விசுவாசம் அவசியப்படுகிறது, எப்படி இந்த ஆசீர்வாதத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொண்டால் தான் அதை பொசஸ் பண்ண முடியும். உங்களுக்காக நான் 100 கோடி பேங்க்கில் போட்டு வச்சுருந்தாலும், நான் உங்களுக்கு போட்டு வச்சுருக்கிறேங்கிற அறிவு உங்களுக்கு உண்டாகலைன்னா, உங்களுக்கு யாரும் அதை சொல்லலைன்னா, அதை எடுத்து நீங்கள் அனுபவிக்கலாம் என்கிற அந்த அறிவு நமக்கு உண்டாகவில்லை என்றால், நாம் யார் அதை எடுத்து அனுபவிக்க போகிறதே கிடையாது. அப்படி தான் இருக்குது பாருங்கள் வேத வசனத்தின் சத்தியங்கள்லாம். இதை நமக்கு அறிவிக்கிறதுக்காக தான் வேத வசனத்தின் சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆசீர்வாதம் என்றால் என்ன, இந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன கொண்டு வருகிறது, இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பெறுகிறோம், நமக்கு எப்படி உண்டாகிறது என்பதை குறித்தெல்லாம் போதிக்க போகிறோம். சரி, இன்றைக்கு நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், அங்கே ஆரம்பிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதம், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம். இது குறித்தான் போதிக்க போகிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடனே கூட வேதனையை கூட்டார். ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிந்து கொள்வதெல்லாம் பிரச்சனை இன்றைக்கு. ஏனென்று சொன்னால், அநேகர் ஆசீர்வாதம் என்று சொன்னால் தப்பாய் புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ராங் அப்ரோச். இங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லியிருக்கிறபடினாலே ஐஸ்வர்யம்தான் ஆசீர்வாதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பணம் கையில் கிடச்சிட்டா இதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஆசீர்வாதம் பணத்தை கொடுக்கிறது. அப்போ ஆசீர்வாதம் வேற, பணம் வேற. ஆசீர்வாதம் என்ன, பணத்தை கொடுக்கிற ஒரு காரியம். அப்போ எது பெருசுன்றீங்க, பணம் பெருசா இல்லை ஆசீர்வாதம் பெருசா? ஏன்னா ஆசீர்வாதம் தான் பணத்தை கொண்டு வருகிறது. ஒரு வீடு கட்டுறோம், சொல்லுகிறோம் இது ஆசீர்வாதம் என்று சொல்லி, அதெல்லாம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு வீடு கட்டும்படியாக அல்லது வீடு வாங்கும்படியாக உங்களுக்கு பலனை கொடுத்தது. ஆசீர்வாதம் தான் இதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தது, இல்லையா? சுகத்தை பெறுகிறோம், ஆரோக்கியமாக வாழுகிறோம், நல்லது. அதெல்லாம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அதை கொடுத்தது உங்களுக்கு, அதை கொண்டு வந்து உங்களுக்கு தருகிறது. மனுஷர் பார்வையில் தயவை பெறுகிறோம், பல காரியங்களை வெற்றிகரமாக செய்கிறோம், தொழிலை வெற்றிகரமாக செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், அதில் வெற்றி பெறுகிறோம். அது ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் இருக்கிறபடினால்தான் தொழில் வெற்றிகரமாக நடக்கிறது. ஆசீர்வாதம் இருக்கிறபடினால்தான் கையின் பிரயாசங்களில் பெருக்கம் ஏற்படுகிறது. இப்படி இந்த ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்வதிலே கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், நமக்கு தெளிவு வேணும். ஆசீர்வாதம்னா என்ன, ஆசீர்வாதம் கொண்டு வருகிற காரியங்கள் என்ன, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இந்த பணம், வீடு, காரு, நல்ல தொழில், நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகள் மற்றும் நல்ல ஆரோக்கியம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நல்லது. இவைகளெல்லாம் நல்ல காரியங்கள், எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ஆனால் அது ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் தான் அதை கொடுக்கிறது. பாருங்க, காற்று அடிக்குது, காற்றை யாருமே பார்க்கறது இல்லை. இயேசுவே சொன்னார், அந்த நிக்கதேமிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், காற்று எந்த திசையிலேருந்து வருதுன்னு யாருக்கும் பார்க்கறதுனால தெரியல. பார்த்து காற்று அடிக்கிறத யாரும் பார்த்து சொல்கிறது இல்லை. இலைகள் அசைகிறத தான் நாம் பார்க்குறோம். இலைகள் அசைகிறத பார்த்து காற்று அடிக்குதுங்கிறோம். ஆனால் இலை இல்லை காற்று, அது இலை. அது காற்று அடித்ததுனால அசையுது. மரம் ஆடுது, அசையுது. ஆனால் காற்று அது இல்லை, காற்று அதை அசைக்குது. காற்று அந்த மரத்தை காட்டிலும் பெருசாக இருக்குது. சில நேரத்தில் அது வீழ வைக்குது மரத்தை, இல்லையா? அப்போ அந்த காற்று அடித்து அந்த இலைகள் அசைவது, மரம் அசைவதுங்கிறது காற்று அடிக்கிறதுனால ஏற்படுகிற விளைவுகள். அப்போ இந்த ஆசீர்வாதம் என்கிறது அந்த காற்று போல இருக்கிறது.
இந்த ஆசீர்வாதத்தை அது இருக்குது, அதை நாம் கண்ணால் பார்க்கறது இல்லை. அநேக நேரத்தில் அது விளைவிக்கிற காரியங்களை, அது கொண்டு வருகிற காரியங்களை நாம் வாழ்க்கையில் பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, நமக்கு இருக்கிற எல்லா நன்மையான காரியங்கள், பெருக்கங்கள், நல்ல தொழில், கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம், இவைகள் எல்லாம் இந்த ஆசீர்வாதத்தின் விளைவாக உண்டாக. நல்ல காரியங்களை பார்க்குறீங்களா? வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்களா? ஆசீர்வாதம் இருக்கிறதுனால இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். அதை நன்றாக விளங்கி கொள்ளணும். ஏன் இதை ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறேன்? ஏன் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அவ்வளோ வலியுறுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது? ஆசீர்வாதம்னா என்ன? ஆசீர்வாதத்தின் விளைவுகள் என்ன? இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியணும்னு ஏன் சொல்கிறேன்? பணமல்ல ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் பணத்தை கொடுக்கிறது. இது வித்தியாசத்தை ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கவனிக்கணும். ஏன் தெரியணும்னா, நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் தெரியலன்னா என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் தவறான காரியத்தை நாட ஆரம்பிக்கிறார்கள். இப்போ பாருங்க, ஒருவன் பசியில் இருக்கிறான். அந்த பசியில் இருக்கிறவனுக்கு நான் ஆகாரத்தையும் கொடுக்குறேன், ஒரு வேலையும் கொடுக்குறேன்றேன், ரெண்டுத்தையும் தர்றேன். அவன் புத்திசாலியாக இருந்தால் என்ன சொல்லுவான்? எனக்கு சாப்பாடு பெருசு இல்லைங்க, இன்றைக்கி ஒரு நேரம் சாப்பாடு போடுறது எனக்கு பெருசு இல்லை, எனக்கு நல்ல வேலையை தயவு செய்து எனக்கு கொடுத்துருங்க, நான் வாழ்நாள் முழுக்க நன்றி. அவன் புத்திசாலி இல்லையா? அவன் எதை தேடுறான் பாருங்க, எது மேலே கண் அவனுக்கு இருக்குது, எதை நாடுகிறான்? அவன் எதை நாடுறான்? சாப்பாடு தினந்தோறும் கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை தான் அவன் நாடுகிறான். வெறும் இந்த சாப்பாட்டை நாட்டினான்னா அவன் சாப்பாட்டு ராமனாக தான் இருக்கணும். இன்றைக்கி சாப்பிட்டு போட்டு அடுத்த நாள் இன்னொரு வீட்டுக்கு போய் நிற்க வேண்டியதான், சாப்பாடு வேணும், இன்னொரு ஆள்கிட்ட கேட்டுட்டு இருக்க வேண்டியதான், சாப்பாடு வேணும்னு சொல்லி. இவனுடைய சாப்பாடு பிரச்சனை தீரப்போகிறதே கிடையாது. இவனுடைய சாப்பாட்டு பிரச்சனை தீர்க்கிறது தான் வேலை. வேலை இந்த சாப்பாட்டை காட்டிலும் மிகப்பெரியது. இது சாப்பாடை மட்டும் இல்லை, இவனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை, இவனுக்கு வீட்டை, இவனுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் இது தரக்கூடிய ஒன்று, இவனுடைய எல்லா தேவைகளையும் இது சந்திக்கக்கூடிய ஒன்று. ஆகவே இவனுக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லைன்னு தான் சொல்கிறான் ஒழிய இவனுக்கு எதனால சாப்பாடு இல்லைன்றது வழங்குறது இல்லை. ஏன் என்று சொன்னால் அவனுக்கு யார் அந்த வித்தியாசத்தை சொன்னதில்லை. இப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள் அந்த வித்தியாசம். ஏன் வறுமை, ஏன் இல்லாமல், ஏன் குறைவு, ஏன் பற்றாக்குறை? அவன் பற்றாக்குறை இருக்குது, வறுமை இருக்குது, இல்லாமல் இருக்குது, குறைச்சல் இருக்குது, அது இல்லை, இது இல்லை. இதில் தான் அநேகர் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்று விளங்கலை, ஏன் அது இல்லை, எப்படி அது வரும், எது இதெல்லாம் கொண்டு வரும், எது நிறைவை கொண்டு வரும், எது எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு தெரிஞ்சால்தான் அதிலே கவனத்தை செலுத்துவார்கள். தெரியலன்னா என்ன பண்ணுவாங்க? தவறான காரியத்தில் கவனத்தை செலுத்துவாங்க. நிறைய பேர் பாருங்கள், பணத்து பின்னாலேயே ஓடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பணத்து பின்னாலேயே ஓடினாங்கன்னா அவங்க எதை தேடுறாங்க? தப்பான காரியத்தை தேடுகிறார்கள். பணத்து பின்னாலேயே ஓடி போய் பணத்தை அடைய பார்க்கிறார்கள். ஆனால் அதல்ல பதில். ஏனென்றால் தவறான காரியத்தை நாடுகிறார்கள், தேடுகிறார்கள். பணத்தை எது கொண்டு வருகிறதோ அது பணத்தை காட்டிலும் மிகவும் முக்கியம். அதை குறித்தான் நான் பேச போகிறேன் இன்னைக்கு. இது புரிஞ்சு கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ கரெக்டாக சொல்லியிருக்கு பாருங்க. எதை தேடுங்க? தேட வேண்டியதை தேடுங்க. அப்போ இவைகளெல்லாம் கூட. இதை தேடுங்கன்னு சொல்லவே இல்லை. இதை தேடுங்கன்னு நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதும் கிடையாது. சில ஆளுங்க அங்கே வெளியே சொல்லிட்டு இருக்காங்க, இதை தேடுங்கன்னு தான் பிரசங்கம் பண்ணுறாரு அவர். நாங்கள்லாம் பெரிய உன்னதமான மகிமைக்குரிய காரியங்களை பிரசங்கம் பண்ணிருக்க மாட்டோம். இவர் இதெல்லாம் தேடுங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறார். கிடையாது, நாங்கள் அப்படி பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது. நாங்கள் எதை தேடணுமோ அதை தேட சொல்கிறோம். அதை தேடும்போது இவைகளெல்லாம் கூடவே வரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இவைகள்லாம் ரொம்ப அவசியம் பாருங்க. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், இதெல்லாம் ரொம்ப அவசியம். இவைகளெல்லாம் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு அவசியம்னா அவர் அறிந்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்கு அவர் பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏசு அதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அதெல்லாம் அவசியம். ஆனால் இதெல்லாம் எப்படி வருகிறது? இதையெல்லாம் உண்டாக்குகிறது என்ன? இதில் நிறைவு, நம்முடைய தேவையெல்லாம் போக்கி எல்லாவற்றிலும் நமக்கு நிறைவு உண்டாக்குறது என்ன? அதில் தான் நம் கவனத்தை செலுத்த வேண்டும். வேதவசனம் அதை தேடுன்னு சொல்லுது. அதை தேடும்போது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, கொஞ்சம் மாங்காயை வைத்திருந்தா அந்த மாங்காயை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியது தான். அந்த மாங்காய் முடிஞ்ச பிறகு மூட்டை காலியானோடனே கதை முடிஞ்சது. ஆனால் மாந்தோப்பை வச்சுருந்தா ஒவ்வொரு சீசன்லேயும் நிறைய மாங்காய் மூட்டை மூட்டையாக எடுக்கலாம் இல்லையா? அதான் வித்தியாசம் அங்கே. அப்போ நான் தோப்பு மேலே கவனத்தை செலுத்த போகிறேன், இந்த மாங்காய் மூட்டை மேலே இல்லை, கையில் இருக்க 4 மாங்காய் மேலே இல்லை. எது மேலே? இதை உண்டாக்குகிற காரியம். அதனால தான் எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். பாருங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும்.
அப்போ இந்த வரப்போகிற வாரங்களில் இதில் நாம் கவனத்தை செலுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்றாயிருப்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றிலும் நிறைவை பெற்றிருப்பது கர்த்தருடைய சித்தமாயும் நோக்கமாயும் இருக்கிறது, அதில் சந்தேகமே வேண்டாம். ஆனால் அதை கொண்டு வருகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்போ அந்த ஆசீர்வாதம் மேலே நாம் கவனத்தை செலுத்துவோம். அந்த ஆசீர்வாதம் எப்படி வருது, அந்த ஆசீர்வாதம் எப்படி உண்டாயிருக்கிறது, அந்த ஆசீர்வாதம் எப்படி நமக்கு இருக்கிறது, அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நான் அன்றாடம் அதில் நடப்பது, அதில் பெற்று அனுபவிப்பது, எப்படி விசுவாசத்தை கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை எனக்கென்று எடுத்துக்கொள்வது. இந்த ஆசீர்வாதத்துக்கு வேதத்தில் என்னென்ன உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன, அவன் எப்படி ஆசீர்வாதமாக இருந்தான், அப்படியெல்லாம் நானும் இருக்க வேணும். நானும் ஆபிரகாமின் சந்ததியின் தானே வேதம் சொல்லி இருக்கிறது. இதையெல்லாம் தான் பேச போகிறோம் இன்றைக்கு. இதை பேசும்போது வெறும் ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கிறது, கொஞ்சம் பணம் கிடைக்கிறது, அது பற்றி இல்லை, எல்லாத்த பற்றியுமே இதில் எல்லா நல்வாழ்வுக்கு அடுத்த அனைத்து காரியங்களும் இதில் நாம் கவர் பண்ண போகிறோம். ஆகவே ஆயத்தமாயிருங்கள், எல்லாத்த பற்றியும் கேட்க போகிறோம். அப்போ ஆசீர்வாதம் என்று சொன்னால் என்ன? கார் இல்லை ஆசீர்வாதம், காரை கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். வீடு இல்லை ஆசீர்வாதம், வீட்டை கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்ன? ஆசீர்வாதத்தை இப்படி டிஃபைன் பண்ணலாம், ஆசீர்வாதத்தை இப்படி டெஃபினிஷன் கொடுக்கலாம். ஆசீர்வாதம் என்று சொன்னால் இட் இஸ் an endowment of power that will result in prosperity and success. ஆசீர்வாதம் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விதமான வல்லமை, அது பெலன். அது உபாகமம் 8:18 வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு இன்றைக்கு உண்டாயிருக்கிறபடி ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பெலனை கொடுக்கிறவர் அவரே. எப்படி சொல்லியிருக்குன்னா, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க என்னத்தை கொடுக்குறாரு? பெலனை. ஐஸ்வரியத்தை கொடுக்குறாருன்னு சொல்லலை. ஐஸ்வரியத்தை கொடுக்குறாருன்னு சொன்னால் எல்லாரும் வந்து இன்னைக்கு அங்கே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா அங்கேருந்து மூட்டை மூட்டையாக அவர் 1000 ரூபா நோட்டும் 500 ரூபா நோட்டும் அடித்து போட வேண்டியதான். ஐஸ்வரியத்தை அப்படி கொடுக்கறது இல்லை தேவன். எப்படி கொடுக்குறாரு? ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பெலனை கொடுக்குறார். சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறார். சம்பாதிக்க தேவையான அந்த பெலனை பெறும்போது அதை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆசீர்வாதம் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து நமக்கு உண்டாகும் ஒரு பெலன். அந்த பெலனின் மூலமாக நமக்கு செழிப்பும் வெற்றியும் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் உண்டாகிறது. ப்ராஸ்பரிட்டின்னு சொன்னால் பணம் கிடையாதுங்க. ப்ராஸ்பரிட்டிங்கிற வார்த்தை பீஸ் என்கிற வார்த்தையிலேருந்து வருது. பீஸ் என்கிற வார்த்தை ஷலோம் என்கிற எபிரேய வார்த்தையிலேருந்து வருது இல்லையா? ஷலோம்னா பீஸ். அந்த பீஸ் தான் ப்ராஸ்பரிட்டி. அது வந்து ஒரு பொதுவான வார்த்தை. ப்ராஸ்பரிட்டின்னு சொன்னால் நல்லா இருக்கிறது, நல்ல கல்யாணம் கட்டி நல்ல பிள்ளைகளை பெற்று நல்ல ஒரு குடும்பத்தை உடையவர்களாக இருந்து நன்றாக வாழ்ந்து சமாதானமாக இருந்து ஆரோக்கியமாக இருந்து வெற்றிகரமாக வாழ்ந்து கையின் பிரயாசத்தில் வெற்றி, ஆவி ஆத்மா சரீரத்தில் சுகம், சுகமாய் வாழ்ந்து வேதம் சொல்லுது பாருங்க. அதெல்லாம் காமிக்க போகிறேன். அதைத்தான் ப்ராஸ்பரிட்டின்னு வேதம் சொல்லுது. சில சொல்கிறாங்க அவர் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர். நான் சொல்கிறது ஆமாம், நான் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் தான். ப்ராஸ்பரிட்டி என்று சொன்னால் நன்றாக இருப்பது. அதை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். நன்றாக இருக்கு, நான் நன்றாக இருக்கிறதுக்காக, நீங்கள் நன்றாக இருக்கிறதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவர் வானத்திலிருந்து பூலோகத்து வரைக்கும் இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அடிபட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு நமக்காக சாபமானார். ஏன்? நாமளும் ஒரு சாபக்கேடான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக இல்லை, நாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அவர் நமக்காக சாபமானார். அவரும் சாபமாகி நானும் சாபக்கேட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு பெரிய சிலுவை தேவையில்லை, அங்கே ஒரு மரணம் தேவையில்லை, அங்கே ரத்தம் சிந்துதல் தேவையில்லை, பெரிய உயிர்த்தெழுதல் தேவையில்லை, இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. நான் அதே சாபக்கேட்டில் வாழ்ந்துட்டு, என்னுடைய சாபக்கேட்டிலேருந்து ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு ஒரு விடிவு காலம் உண்டாக்க வேண்டும். அதை உண்டாக்குவதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இதை பிரசங்கிப்பதற்காக தான் சபை. ஆமாம், நான் அதை தான் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். இங்கே வந்தால் ஒரு நாளும் கெட்டு போகிறதுக்கு எப்படின்னு சொல்லி தரமாட்டேன் நான். அது ஏற்கனவே என்னுடைய உதவி இல்லாமல் கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இங்கே வந்தால் நல்லா இருக்கிறது எப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கே வந்தால் நல்லா ஆவீங்க கண்டிப்பாக. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், சும்மா ஒரு 2-3 மாதம் வந்து கேட்டு பாருங்கள், எல்லாம் மாறிடும். புத்தி மாறும், முதல்ல உள்ளம் மாறும், கவனம் மாறும், எண்ணம் மாறும், நோக்கம் மாறும், எல்லாம் மாறும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையில் முதலிடம் உண்டாகும். முதலிடம் உண்டாகும் போது வாழ்க்கையிலே சுபிட்சமும் ஆசீர்வாதம் சமாதானமும் எல்லா நன்மைகளும் உண்டாயிருக்கும். அப்போ ஆசீர்வாதம்னா என்ன? தேவனிடத்திலிருந்து நமக்கு உண்டாகிற ஒரு பெலன். அந்த பெலன் நமக்கு என்ன பண்ணுகிறது? அந்த பெலன் நமக்கு நன்றாய் வாழும்படியாக, வெற்றிகரமாய் வாழும்படியாக,
எல்லாவற்றிலும் நன்றாக வளர்க. பீஸ், அந்த ஷலோம் என்கிற வார்த்தை எதுலேருந்து வருது? எபிரேய மொழியில் ஷலோம் என்கிற வார்த்தை, அதுதான் பீஸ்னு மொழிபெயர்க்கிறாங்க. அதுதான் சமாதானம் மட்டுமல்ல, அது நல்வாழ்வு, மொத்த நல்வாழ்வை குறிக்கிறது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்ன, அங்கே போகிறவங்களுக்கு அச்சிட்டு கொடுக்குறாங்களாம் பாருங்கள். ஒரு டூரிசம் கம்பெனி ஒருத்தங்க அடித்து கொடுக்குறாங்களா, ஷலோம் ஷலோம்னு எல்லாம் வந்து ஒருத்தரை விஷ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னன்னு ஒருத்தன் எழுதி போட்டிருக்கானா. அதில் சொல்லியிருக்கானா, நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். எதுவும் விடப்படவில்லை, எதுவும் உடைந்து இருக்கவில்லை. நொறுங்கினது ஒன்றுமில்லை, உடைந்தது ஒன்றுமில்லை, இல்லாமல் இருக்கிறது ஒன்றுமில்லை. எல்லாம் நிறைவாய் இருக்கிறது, எல்லாம் நன்றாய் இருக்கிறது. அதான் ஷலோம், அதான் பீஸ். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை எல்லாம் நன்றாக இருக்கிறதா? உன் ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் எல்லாம் நன்றாக இருக்குதா? இல்லை அங்கங்கே உடஞ்சி போயிருக்குதா? அங்கங்கே கிராக் விட்டுருக்கா? அங்கங்கே மோசமாக இருக்குதா? இல்லைங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, அது இது இல்லை, இது அது இல்லை. அப்போ அந்த ஷலோம் அவசியம், அந்த பீஸ், அந்த ப்ராஸ்பெரிட்டி அவசியமாய் இருக்கிறது. அப்போ அதுக்கு தேவனுடைய பலன் தேவை. இந்த கிராக்கெல்லாம் சரி பண்ணுறதுக்கு, ஒரு புதுவிதமான வாழ்க்கை உண்டாகிறதுக்கு, இந்த ஓட்ட உடைச்செல்லாம் சரியாகி நிறைவும் ஆசீர்வாதம், எந்த விதமான உடைந்து போன நிலையும் கெட்டுப்போன நிலையும் இல்லாமல் எல்லா நிறைவும் உண்டாயிருந்து, நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். எதுவுமே இல்லைன்னு கிடையாது, எதுவுமே போச்சு அப்படின்னு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பலன் அங்கே தேவைப்படுகிறது. அந்த தேவ பலனை தான் என்ன சொல்லுகிறோம்? ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுகிறோம்.